Hi friends, conjunction na ஒரு ரெண்டு சொற்களையோ இல்ல ஒரு ரெண்டு வாக்கியத்தையோ சென்டென்ஸையோ இணைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான். இதுல இந்த fan boys அப்படின்றது என்னன்னா for and not but or yet so. இந்த fan boys அப்படின்றத நம்ம வந்து coordinating conjunction அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது. ஓகேவா? இத நம்ம இப்ப சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். பொதுவாவே கன்ஜெக்ஷன் இல்லாம நம்மளால ஒரு சென்டென்ஸை முழுமையா ஃபார்ம் பண்ணி எழுதவோ பேசவோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரவி டேஷ் சச்சின் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ரவி மற்றும் சச்சின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ மற்றும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும்னா அண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். சோ ஃபேன் பாய்ஸ்ல ஏவை நம்ம தூக்கிட்டோம். ஓகேவா? சோ ரவி அண்ட் சச்சின் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது என்ன வரும்ன்ற ஐடியா இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம். இப்போ ஐ ஸ்டேட் அட் ஹோம் டேஷ் இட் வாஸ் ரெய்னிங். இந்த இடத்துல நம்ம எந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் வீட்டுல இருந்தேன் ஏனெனில் மழை பெய்து கொண்டிருந்தது. இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். இந்த ஏனெனில் அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஃபார். எஃப் தூக்குறோம். சோ ஐ ஸ்டேட் அட் ஹோம் ஏனெனில் ஃபார் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ வாஸ் டயர்ட் டேஷ் ஐ வாஸ் லேட். நான் டயர்டா இருந்தேன் அதனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா சோ. எஸ் தூக்குறோம். ஐ வாஸ் டயர்ட் அதனால லேட் ஆயிடுச்சு. சோனா என்னதுன்னா அதனால அப்படின்னு வரும்போது சோ யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் லைன் வாங்க, ஐ வாண்ட் டு ஸ்லீப் டேஷ் ஐ எம் பிஸி. நான் தூங்கணும் ஆனா நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படின்னு வரும்போது பட் நான் வந்து யூஸ் பண்றேன். ஐ வாண்ட் டு ஸ்லீப், நான் தூங்கணும் ஆனா நான் வந்து பிஸியா இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப நம்ம பியையும் தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ட்ரைட் ஹார்ட் டேஷ் ஐ ஃபெயில்டு. இந்த இடத்துல என்ன வரும்? நான் வந்து ஹார்டா நான் வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எட் வந்து யூஸ் பண்ணும். எட்னா என்னன்னா ஆனாலும். ஓகேவா? சோனா அதனால, பட்டுன்னும் போது ஆனால் அப்படின்னு வரும்போது எட்டுனா ஆனாலும் அப்படின்னு வரும். ஈஸியா புரியுது இல்ல? சோ ஐ ட்ரைட் ஹார்ட், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் ஆனாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எட் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல இருந்து நான் ஒய்யையும் தூக்குறேன். மீதி இருக்கிறது நாரும் ஆர் மட்டும்தான். சோ இதை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணுங்க பாப்போம். டு யூ லைக் காஃபி டேஷ் டீ. உனக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா அப்படின்னு ஒரு கம்பாரிசன்ல வரும்போது இந்த இடத்துல நம்ம ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஓவியம் நான் தூக்குறேன். டு யூ லைக் காஃபி ஆர் டீ. உனக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? அப்படி இந்த லைன் பாருங்க, வேற வழியே கிடையாது. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு நார் தான் வரப்போகுது. ஆனா சென்டென்ஸோட மீனிங் நம்ம பார்த்துருவோம். she didn't call nor did she text. இதுக்கு என்ன மீனிங்னா அவ காலும் பண்ணல டெக்ஸ்டும் பண்ணல அப்படின்றத இதுக்கு மீனிங். நார்னா இதுவும் பண்ணல அதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கன்ஜெக்ஷன் பார்த்துடலாம். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்படியே இதுலயும் வந்து ஒவ்வொன்னா முடியும் ஒவ்வொன்றத்தையும் தூக்கிக்கிட்டே வருவோமா? ஓகே. ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் டேஷ் ஐ வாஸ் சிக். நான் ஸ்கூலுக்கு போகல ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிகாஸ் யூஸ் பண்ண போறோம். சோ I did not go to school because I was sick. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கடகடன் அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? dash it rains we stay at home. இந்த இடத்துல என்ன வரும்? திங்க் பண்ணுங்க பாப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா நாங்க வீட்ல இருப்போம்னு சொல்லும் போது இஃப். பெய்து கொண்டால் பேஞ்சா. ஓகேவா? பேஞ்சிச்சுனா வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, dash he was tired he worked hard. இதுக்கு என்ன மீனிங்னா அவன் டயர்டா இருக்கிறான் இருந்தாலும் அவன் வந்து ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? திங்க் பண்ணுங்க பாப்போம்.
அவன் டயர்டா இருந்தாலும் கூட அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், அவன் டயர்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம although வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ although he was tired, he worked hard. ரைட்டா? அட நெக்ஸ்ட் பாருங்க, you won't win dash you work hard. அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீ வந்து வின் பண்ண மாட்ட, நீ ஒர்க் ஹார்ட் பண்ணலனா, நீ இது பண்ணலனா இது உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்றது. சோ ஒரு டிமாண்ட் மாதிரி தான், நீ இது பண்ணலனா இது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா unless, you won't win unless you work hard. ரைட்டா? அட நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, dash he came I was cooking. அவன் வரும்போது, அவங்க வரும்போது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டென்சஸ்ல பார்த்துட்டோம். சோ அவன் வரும்போது நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், when யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து நீ இது பண்ணலனா நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது unless யூஸ் பண்ண போறோம். அவன் வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது when யூஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஃபைன். நெக்ஸ்ட் இன்னும் 2 சென்டென்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு since and while மட்டும் தான் இருக்கு. அப்படியே இதுக்கு அதை போட்டு அப்படியே ஒண்ணு தூக்குவோமா? ஓகே. I have been waiting. நான் வந்து 2 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுல என்ன வரும், உங்க எல்லாருக்குமே தெரியும், because we have already seen this in tenses. So since I have been waiting since 2 PM. நான் 2 PM ல இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So obviously இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துக்கு என்ன வரப்போகுது, while தான் வரப்போகுது. ஏன்னா இன்னும் அது ஒண்ணுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்கோம். சோ இந்த சென்டென்ஸ் அப்படியே படிங்க. While I am singing, she was dancing. நானு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த பொழுது அவ டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம while வந்து யூஸ் பண்ணுவோம். You should not confuse this while and since. ஓகேவா? 2 மணில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது வேற, அவ வரும்போது, ஓகேவா, அவ வரும்போது நான் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். சோ while I am singing, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த இடத்துல நான் while யூஸ் பண்ணுவேன். பர்ஃபெக்டா? நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்ஜெக்ஷன் டைப் பார்க்க போறோம். அதாவது ஒரே சென்டென்ஸ்ல 2 கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்துடலாமா? நெக்ஸ்ட் வந்து இப்போ கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். இதுல ஒரு 4 டைப்ஸ் நான் கொடுத்திருக்கேன். சோ இதை வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் வச்சு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, she is dash only a teacher dash also a dancer. அவ டீச்சர் இருந்தாலும், அவ டீச்சரும் கூட அண்ட் டான்சரும் கூட அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், she is not only a teacher. அவ டீச்சர் மட்டும் இல்ல, but also a dancer. அவ டீச்சர் மட்டும் கிடையாது, டான்சரும் கூட அப்படின்னு சொல்லும்போது நாட்டும் பட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, dash you come dash I will go alone. நீ வரியா நான் தனியா போகவா அப்படின்னு கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே ஃபைன். சோ either you come or I will go alone. நீ வரியா, either you come, நீ வரியா, or I will go alone, இல்லனா நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கவனமா கவனிங்க. அதாவது ரவியும் ராமுவும் was at school சொல்றோம். இதுல நம்ம இந்த 2, அதாவது என்னன்னா இன்னும் ரிமைனிங் இருக்குன்னா neither norம் both andம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் போடுறது மூலியமா இந்த சென்டென்ஸை நம்ம 2 வகையா சொல்ல முடியும். சோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து both யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் both and யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ இப்ப அப்படியே படிங்க பாப்போம். both Ravi and Ramu was at school. அப்ப இதுக்கு என்ன மீனிங், ரவியும் ராமுவும் ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இதே நான் இந்த இடத்துல neither nor யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. neither Ravi nor Ramu at school was at school அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே ஸ்கூல்ல இல்லன்னு நான் சொல்றேன். ஓகேவா? both Ravi and Ramu was at schoolனா 2 பேருமே ஸ்கூல்ல இருக்காங்க. neither Ravi nor Ramuன்னு சொல்லும்போது 2 பேருமே இல்ல, 2 பாசிபிலிட்டியுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம neither nor யூஸ் பண்ணுவோம். both அண்ணா 2 பேருமே இருக்காங்கன்னு சொல்றோம். either or அப்படின்னா இது இல்லனா அது அப்படின்னும் போது நம்ம either or யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, he is dash intelligent and dash kind அப்படின்னு சொல்லும்போது, சாரி நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, he is both intelligent and kind அப்படின்னு நான் சொல்றேன். அவன் இன்டெலிஜென்ட்டும் கூட அண்ட் கைண்டும் கூட அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷன் போயிடுங்க. 3 டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. சபார்டினேட்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கோரிலேட்டிவ்.
மூணு டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன் பார்த்துரும். ஸோ 3 கன்ஜெக்ஷன்ல இருந்து ஏதாவது ரெண்டு கன்ஜெக்ஷன் டைப்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது எய்தர் ஆர், நெய்தர் நார் இதுல இருந்து எடுத்துக்கோங்க, அண்டும் பட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு எடுத்து நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணி எனக்கு நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஆர் இன் ஆர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஓகேவா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 30 days கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கன்ஜெக்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் போலாம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் click on the like button and also subscribe to our channel. And if you think that this video will be very useful for your friends, and do share with them also. Okay, I will see you in the next video. Bye.